பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கோம். திவ்யா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதே மாதிரி திவ்யா வந்து இங்க கொடுக்குற அந்த டயட்டு, யோகா இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து இதுல இருந்து ஃபுல்லா வெளியே வரலாம். அதே மாதிரி திருப்பி வராம இருக்கணும்னா திவ்யா இது வந்து 2 years ஆகுது மினிமம் கடைபிடிக்கணும். கடைபிடிச்சிருவீங்களா? கண்டிப்பா. எனக்கு பெயின் இல்லாம இருந்தா ஓகே தான். பட் இங்க வந்து இப்போ ஒரு 4 days ஆயிடுச்சுல, பெட்டரா ஃபீல் பண்றேன். எத்தனை பர்சன்டேஜ் பெட்டரா ஃபீல் பண்றேன்? 50. இங்க வந்து உட்கார முடியுது கீழே அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன ட்ரீட்மெண்ட் முன்னாடி திவ்யா என்ன கிடைச்சுன்னா, நான் உட்கார முடியுமா மேடம் கீழே அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டே திவ்யா கீழே உட்காந்து ஆசனாஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்குமே அந்த வில் பவர் இருக்கு. ஸோ இந்த நோயை பொறுத்த வரைக்கும் அந்த வில் பவர் கண்டிப்பா வேணும். சும்மா டாக்டர்ஸை நான் பார்த்தேன், எனக்கு மெடிசன் கொடுத்தேன் அப்படிங்கறனால அந்த வியாதி கியூர் ஆகாது. நல்ல வில் பவர் வேணும். நான் அந்த இந்த வியாதியில இருந்து வெளியே வந்துருவேன் அப்படின்னு நினைச்சு நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒரு பெரிய வியாதி கிடையாது. நம்ம ஈஸியா கியூர் பண்ணிக்கலாம்.